வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. ஒவ்வொன்றா பார்த்து இன்னைக்கு 108வது வர்மப்புள்ளிக்கு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டோம் தானே? ஒண்ணு கூட விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் பார்க்கணும். நம்ம வீட்டு தேடி இருக்கக்கூடிய இந்த வர்மப்புள்ளி எளிமையா எடுக்காம, நம்ம பயிற்சி எடுத்துட்டோம்னா, உண்மையிலேயே நம்முடைய நலன நாம காத்துக்கலாம். நம் உறவுகளின் நலன நாம காத்துக்கலாம். நம் நலம் நம் கையில் தான். இது நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்தது. எதற்காக? நம் உடலைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக, நம் உயிரைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக, நம் மனதைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக. இந்த உடல், உயிர், மனம் இணைந்த இயக்கமே நமது உடல் ஆரோக்கியம். இந்த 3 இயக்கத்தின் தடைகளை நீக்குவதே வர்மம். அந்த தடைகள் 108. 108 நாம கத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், யாருடைய துணையும் இன்றி நம்மை காப்போம், நம் உடலையும் காப்போம். இதுக்கு வழி கொடுத்தது இந்த வர்ம தூண்டல். நமது ஆரோக்கியத்தை காப்பது நமது உரிமை. நம் உடலில் ஏற்படும் பொது நோய்கள் 100ங்க. அந்த 100ஐயும் இந்த பதிவில் பதிவிடப்படுகிறது. அதையும் நாம ஒன்று விடாமல் பார்ப்போம். இடைவிடாது நேரம் கிடைக்கும்போது பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த நோயும் வராது, வரக்கூடாது. தேர்வு நம்மகிட்ட தான். வந்த நோய்கள் மறையட்டும். இந்த பதிவுகளை உறவுகளுக்கு நாம் பகிர்வோம். அவர்களும் பலன் பெறட்டும். இது நம்மால் செய்யப்படும் ஒரு உதவியாக இருக்கட்டும். இந்த கடைசியான 108 வர்மத்தில் 2வது வர்மத்தை பார்ப்போமா? கோழிக்கழுத்து புறத்தாரை வர்மம். இப்போ இடது கை எடுத்துட்டேன். இடது கையோட பின்பக்கம் மையத்துல கோடு போட்டுட்டு வரேன். மையத்துல இந்த மணிக்கட்டு ஒரு அசைவு கொடுக்கும்போது மையத்துல ஒரு பள்ளம் கிடைக்கும். பெருவிரல் வச்சுட்டுனா மற்ற 4 விரல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுனா அழுத்தி தூண்ட வேண்டியதுதான். 2 நிமிடம். 1, 2, 3, 4, 5 நிமிடம் அழுத்தி தூண்டிட்டு மேலும் கீழே ஒரு அசைவு கொடுக்கணும். அது அழுத்தி தூண்டல்னு பேருங்க. அதுக்கடுத்து அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தி தூண்டல் பண்ணிட்டு அப்படியே முழங்கையிலிருந்து விரல் பக்கம் ஒரு 9 முறை தடவல் செய்யணும். இவ்வளோதான் பயிற்சி. 2 கையிலுமே செய்யணும். யாருக்கெல்லாம் மன அமைதி இல்லையோ உடனே இந்த புள்ளி வச்சுட்டு உள்பக்கத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், மன அமைதி அப்படியே வரும். யாருக்கெல்லாம் டயர்டாக இருக்கோ, சோர்வாக இருக்கோ, இந்த புள்ளியை தொடும்போது அந்த சோர்வு நீங்கும். தோல் வலிக்கு சிறந்த புள்ளி இது. மணிக்கட்டு வலிக்கு சிறந்த புள்ளி. மணிக்கட்டு வீக்கத்துக்கு இந்த புள்ளி சிறந்த புள்ளி. இந்த புள்ளியை இயக்கவும் உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.